Very happy evening, friends. போன கிளாஸ்ல நம்ம இந்த நீர்ஜா அவங்களுடைய கதையை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம we completed all the three sections and we started discussing the answers for the questions asked in our textbook. நம்ம டெக்ஸ்ட் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம பார்த்திருந்தோம். So in section 1 would have been told about her hijack journey. அந்த விமானமானது கடத்தப்பட்டது, அதுல எப்படி பயணிகளை வந்து அவங்க காப்பாத்தாங்க, how she saved the passengers who were on the flight was discussed in section 1. In section 2, we had discussed the life of Neerja. Life of Neerja had been discussed, where she studied about her marriage life were discussed. In section 3, about her awards, achievements, and her legacy. It's been told in section 3. Now we need to discuss the answers that are asked in section 3. மட்டும் இல்லாம vocabulary portionல சில கேள்விகள் இருக்கு, அதுக்கான பதிலையும் பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி குயிக்கா ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி இன்னையோட நாள் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்விகளுக்கான பதிலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கதையில பார்த்தோம்னா ஒரு சின்ன பறவை மரத்துக்கு மேல உட்கார்ந்துதான். A small bird was sitting on a tree and it was singing very beautifully. ரொம்ப அழகா பாடினதுதான். திடீர்னு வந்து ஒரு பெரிய காத்து வந்து அடிச்சிடுதான். பறவை இந்த மரத்து மேல உட்காந்து பாடிட்டு இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அதோடைய குரல். திடீர்னு வந்து ஒரு காத்து வந்து அடிச்சு அதோடைய கூட்டெல்லாம் கலைஞ்சு போயிடுதான். The bird's nest is destroyed. So what happens? The bird is totally perplexed. என்னது நம்ம இவ்வளவு அழகான நம்மளுடைய கூடு வந்து கலைஞ்சு போயிடுது, அப்படியே அதிர்ச்சியில இருக்கு, பாடுறதே நிப்பாட்டிடுது. பக்கத்துல இருந்து வந்த இந்த ஆந்த சொல்லித்தான், நீ எவ்வளவு அழகா பாடிந்த, ஏன் நீ திடீர்னு நிப்பாட்டிட்ட பாடுறத அப்படின்னு இந்த ஆந்த வந்து இந்த owl வந்து இந்த பறவையை பார்த்து கேட்டுதான். The owl asked the bird, why have you stopped singing? For that the bird said, my nest is gone, my home is totally destroyed. What's the point in singing? நான் எதுக்கு பாடணும்? என்னுடைய வீடே அழிஞ்சு போயிடுத்து, என்னுடைய கூடே போயிடுத்து, இப்ப நான் என்ன பண்ண முடியும்? நான் பாடுறதுனால என்ன ஆக போறது அப்படின்னு இந்த பறவை வந்து ஆந்தைய பார்த்து சொல்லித்தான். இந்த ஆந்த பறவைய பார்த்து சொல்லித்தான், உன்னுடைய பாட்டு வந்து உன்னுடைய கூடுக்காக மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கக்கூடியவங்க கூட கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் யூ தட் யூ சிங், யூ ஆர் சிங்கிங் ஃபார் தி வேர்ல்ட் நியர் யூ டு ஹியர் இட். ஸோ சிங்கிங் இஸ் வாட் யூ ஹாவ் லைக். உனக்கு பாடுறதுங்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயம். இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு சின்ன இந்த இழப்புனால நீ ஏன் அதை நிப்பாட்டுற? நீ தொடர்ந்து அதை செய்ய. நீ இந்த சந்தோஷமா இருக்கியாங்கிறத விட உன்னை சுத்தி இருக்கிறவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நீ பாடுறதுனால உன்னை சுத்தி இருக்கவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு இந்த ஆந்தை இந்த பறவைகிட்ட சொன்னோன்னா அந்த பறவைக்கு தோணித்தான். ஒரு நிமிஷம் அது யோசனை பண்ணி பார்த்துதான், இந்த உலகங்கிறது இந்த மரத்தோட அடங்கினதா? எத்தனையோ இடங்கள் இருக்கு, நம்ம அங்கெல்லாம் கூட போய் கூடு கட்டினா மறுபடியும் நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். நம்ம ஏன் பாடுறது வந்து இந்த கூடு களைஞ்சு போனதுனால, இந்த காத்து வந்து அழிஞ்சதுனால நான் ஏன் நான் பாடுறதை நிப்பாட்டணும் அப்படின்னு அதுக்கு தோணிதான். இந்த ஆந்த சொன்ன அறிவுரையினால இந்த பறவைக்கு வந்து தெரிய வந்தோம். சோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? என்னதான் நம்ம வந்து சவால்களை சந்திச்சாலும், நோ மேட்டர் வாட் எவர் த சேலஞ்சஸ் வி ஃபேஸ், வி ஷுட் நெவர் கிவ் அப். நம்ம வந்து விட்டு கொடுக்கவே கூடாது. நம்ம வந்து ஒரு வேலையில வந்து அதை இறங்கிட்டோம், செய்யணும், நம்ம முடிச்சானுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அது நடந்து முடிக்கிற வரைக்கும் அது வந்து நம்ம பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கணும், பாதியிலேயே நிப்பாட்டிடக்கூடாது இல்லையா? வி ஷுட் நெவர் கிவ் அப் ஆன் வாட் மேக்ஸ் அஸ் ஹூ வி ஆர். நமக்கு அந்த சந்தோஷத்தை தருனா அது நம்ம தொடர்ந்து அதை செய்யணும். So keep doing what you love and the world is definitely a brighter place to live. Okay, with that good note, we will continue with the chapter. Here we are going to discuss the answers for the third section. மூணாவது செக்ஷன்ல இருந்து நம்ம பதில்களை பார்க்க ஆரம்பிக்கணும் இல்லையா? We need to discuss answers in section 3. We'll see the answers. In a moment, I'll share the screen.
Why was நீர்ஜா awarded the அசோக சக்ரா? அசோக சக்ரா விருது வந்து ஏன் நீர்ஜாக்கு வந்து வழங்கப்பட்டது? இதுதான் முதல் கேள்வி செக்ஷன் 3ல. She was awarded the அசோக சக்ரா for bravery in peacetime. ஸோ இதுக்காக தான் தன்னுடைய துணிச்சலான செயல், தன்னுடைய புத்திசாலித்தனத்துக்காக தான், அதுவும் அந்த கடுமையான ஒரு சூழல்ல தான் எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துட்டாங்க, அதுக்காக தான் இந்த அசோக சக்ரா விருதுங்கிறதே நீர்ஜாக்கு வந்து வழங்கப்பட்டது. So for the first question, this is the answer. She was awarded the Ashoka Chakra for bravery in peacetime. Okay. How was Neerja honored by various governments? வெவ்வேறு கவர்மெண்ட்களால எப்படி நீர்ஜா வந்து பாராட்டப்பட்டாங்க? How was she honored? கௌரவிக்கப்பட்டாங்க. அது இன்னும் பெட்டர்வான வார்த்தையா இருக்கும். எப்படி அவங்க வந்து கௌரவிக்கப்பட்டாங்க வெவ்வேறு கவர்மெண்டா? Neerja's act of bravery was acknowledged and rewarded by Indian, Pakistan and American governments. இந்திய கவர்மெண்ட் மட்டும் அங்கீகரிக்கல, பாகிஸ்தான், அமெரிக்கன் கவர்மெண்ட்ஸுமே அவங்களுடைய துணிச்சலான செயலுக்கு, அவங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு பரிசளிச்சாங்க. எப்படி? she was awarded the அசோக சக்ரா, அசோக சக்ரா விருது கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம a postage stamp was also issued in her honor in 2004. She received the Justice for Crimes Award and Tanga E. Insaniat Award. So இந்த விருதுகள்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க. These are the awards that has been given to Neerja Bennett. You wait for a minute. You can make note of it. அதில் எழுதிக்கலாம். We made a note of it. Just wait for a few more seconds. Okay. Tanga E. Insaniat Award. Last எழுதியிருக்கிறது. Justice for Crimes Award. Then Tanga E. Insaniat Award. ஸ்பெல்லிங்கை வந்து நம்ம கவனமா இருக்கணும். Next question. What are the selection criteria for the Neerja Bennett Pan Am Award? Neerja Bennett Pan Am Award கொடுக்கறதுக்கு என்ன வந்து செலெக்ஷன் கிரைட்டீரியாவா இருக்கு? What is the criteria for which this award is being given? The Trust of Neerja Bennett Pan Am gives an award to honor a flight crew member who acts beyond the call on duty. Another award is given to an Indian woman who overcomes social injustice and helps other women in similar social distress. சமூகத்துல நடக்கக்கூடிய அநியாயத்தை வந்து எதிர்த்து போராடுற பெண்மணி கொடுக்கறது மட்டும் இல்லாம மத்த பெண்மணிகளும் இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள காப்பாத்துறவங்களுக்கு இந்த விருதானது கொடுக்கப்படுறது. So the Trust of Neerja Pan Am gives award to two people. One is a flight crew member who acts beyond the call of duty. எப்படி நீர்ஜா வந்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தால மற்ற பயணிகளை வந்து காப்பாத்தினாங்களோ துணிச்சலாக, அதே மாதிரிதான் அதே போல வேலை செய்யறவர்களுக்கு இந்த விருதானது கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம யாராவது சமூகத்துல நடக்கக்கூடிய அநியாயத்தை வந்து
எதிர்கொள்றாங்க. அதுவும் ஒரு பெண்மணி, இந்திய பெண்மணி, overcome social injustice and she as well helps the other women in similar social distress. அவங்களையும் வந்து காப்பாத்துறாங்க. அதே சூழ்நிலையில இருக்கக்கூடிய மற்ற பெண்களையும் வந்து காப்பாத்துறாங்கன்னா அவங்களுக்கு இந்த விருதானது தரப்படுது. நீர்ஜா பேனட் Pan Am Award. The Trust of Neerja Pan Am gives an award. So for this, the criteria are these two mentioned points. So one is given to a flight crew member, another is given to the Indian women who overcomes social injustice. சமூக அநியாயத்தை வந்து எதிர்த்து போராடுற பெண்ணுக்கு வந்து கொடுக்கப்படுறது. சரியா? ஓகே. மற்றபடியா இந்த ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட்ல சில fill in the blanks questions கேட்கப்பட்டிருக்கு. Shall we see the answers for those questions as well? One moment. Fill in the blanks. A பிரிவுல fill in the blanks questions from the story of self-sacrifice and bravery. Neerja passed on the warning in a code to the pilots because she passed on the warning. What was the reason behind this warning? She wanted to alert them. அவங்களை எச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கு, அதுக்காக தான், அதை எச்சரிக்கிறதுக்காக தான் அந்த கோட் வேர்ட்ல பேசினாங்க. She wanted to alert them. Wanted to alert themங்கிறதா முதலாவது கேள்விக்கான பதில். முதலாவது fill in the blanksக்கான பதில். இந்த கேள்விக்கான பதில் இதுதான். In our book, this question is as asked as the second one. The first one is the terrorist asked. I missed to ask that question. One moment. We'll see this question now. Okay. So in the கேள்விக்கான பதில் பார்த்தோமா? Now we are going to see the first question which is mentioned in our textbook. The terrorists asked Neerja to collect the passports of the passengers because அந்த தீவிரவாதிகள் வந்து நீர்ஜாட்டேந்து இந்த பயணிகள்கிட்ட பாஸ்போர்ட்ஸை வாங்கிக்க சொல்றாங்க. ஏன்? What was the reason behind it? They could identify the Americans on board. யாரெல்லாம் அமெரிக்கன் பயணிக்கிறாங்க இந்த பிளைட்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாஸ்போர்ட்டை வந்து வாங்கிக்க சொல்றாங்க. Because their target were Americans. யாரை வந்து அவங்க குறியிட்டாங்க? அமெரிக்கன்களை தான் குறியிட்டாங்க. Targeted Americans. Right? So this is the answer for the question. The terrorists asked Neerja to collect the passports of passenger because answer is they could identify the Americans on board. சரியா? Okay. Neerja leapt into action. செயல இறங்கினாங்க. லீப்ங்கிற வார்த்தையினுடைய பாஸ்ட் ஃபார்ம் லெப்ட். லீப்ட்னு படிக்க கூடாது. அது எப்படி படிக்கணும்? லெப்ட். நீர்ஜா லெப்ட் இன்டு an action when she எப்போ வந்து செயல்ல இறங்கினாங்க? when she noticed there was chaos on board. ஒரு விதமான ஒரு கூச்சல் அந்த இடத்துல இருக்கு, அந்த
ஏரோப்ளேன்ல இருக்குங்கிறது தெரிஞ்ச உடனே அவங்க வந்து செயல்ல இறங்கினாங்க. She leapt into an action when she noticed there was chaos on the board. When she noticed there was chaos on the board. ஒரு விதமான ஒரு பரபரப்பு, ஒரு விதமான கூச்சல் அந்த ஃபிளைட்ல இருந்ததை கண்டறிஞ்ச நீர்ஜா திடீர்னு அலர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம செயல்லையும் இறங்கினாங்க. She leapt into action at that point of time. ஓகே, இதுதான் இதுக்கான பதில். கேள்வி என்ன? நீர்ஜா leapt into action. எப்ப வந்து அவங்க செயல்ல இறங்கினாங்க. When she noticed there was chaos on the board. ஓகே, இதுதான் பதில். நீர்ஜா had a sour marriage. ஒரு கசப்பான ஒரு கல்யாண அனுபவம். ஏன்? Due to what was the reason behind it? என்ன காரணம்? யாராவது சொல்ல முடியுமா? Why it is said to be a sour marriage? Pressurizing dowry demands. To pressurizing dowry demands. ரொம்ப அதீதமா வரதட்சணை கொடுமை. கொடுமை தாங்க முடியாம தான் அவங்க கல்யாண வாழ்க்கை வந்து ஒரு கசப்பான அனுபவமா அவங்களுக்கு தோணித்து இல்லையா? லாஸ்ட் கொஸ்டின். நீர்ஜா was sent to London based on. எதை வச்சு அவங்க லண்டனுக்கு அனுப்பப்பட்டாங்க? what basis she was sent to London? எதை வச்சு அவங்க லண்டனுக்கு அனுப்பப்பட்டாங்க? What basis? Already received an answer for this. Correct. Based on her performance and peer review. அவங்க செஞ்ச வேலையை பொறுத்து, அந்த பர்ஃபார்மன்ஸை பொறுத்தும், அந்த டீம்ல இருந்த மற்றவங்க வந்து இவங்க பண்ண வேலைக்கு ரிவ்யூ சொல்லுவாங்க இல்லையா, பியர் ரிவ்யூ, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க லண்டனுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஒரு அலுவலகத்துல நம்ம வேலை செய்யறோம்னா நம்ம நல்லா வேலை செய்யறோமாங்கிறது அந்த டீம் லீடருக்கும் மேனேஜருக்கும் தெரியும். அடுத்த லெவலுக்கு வந்து அவங்க தான் சொல்லுவாங்க, இவங்க வந்து சூப்பரா வேலை பாக்குறாங்க, இவங்களுக்கு அடுத்த ஒரு பதவி ஏற்றம் கொடுக்கலாம் அப்படிங்கறது அவங்க தான் தெரிவிப்பாங்க. Basis on the air review will be given a promotion. Same way she was sent to London based on her performance as well as peer review. Her performance and peer review. So for the questions asked, these are the answers that we have discussed. The terrorists asked Neerja to collect the passports of passengers because they could identify the Americans on board. Neerja passed on a warning in a court to the pilots because she wanted to alert them. Neerja leapt into action. ஒரு செயல்ல இறங்கினாங்க. எப்போ? அந்த ஏரோப்ளேன்ல வந்து ஒரு விதமான ஒரு மாதிரியான பரபரப்பும் கூச்சலும் இருந்ததுனாலதான். She noticed there was chaos on the board. There was chaos on the board. என்னுடைய
கல்யாண வாழ்க்கை ஒரு கசப்பான அனுபவமா இருந்தது. ஏன்? இந்த வரதட்ச கொடுமையால, பிகாஸ் ஆஃப் தி ப்ரெஷரைசிங் டவுரி டிமாண்ட்ஸ். Last question was Neerja sent to London based on her performance and peer review. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் கூட வேலை பார்க்குறவங்களுடைய ரிவ்யூ பேஸ் பண்ணி தான் அவங்க லண்டனுக்கு அனுப்பப்பட்டாங்க. சரியா? ஓகே. நம்ம புக்ல ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. அந்த கொஸ்டின் வந்து இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம எழுதணும். இந்த நீர்ஜாவினுடைய ஹைஜாக் ஹீரோயின், ஷி இஸ் பீன் டேக்ட் அஸ் ஹைஜாக் ஹீரோயின், ஹர் லைஃப் அஸ் வெல் அஸ் ஹர் அச்சீவ்மெண்ட்ஸ் டு பி டிஸ்கஸ்ட். ஸோ லைஃப்னு வரும்பொழுது, she was born on 7th September 1963 in Chandigarh, the capital of Punjab. Her parents were Harish Bennett and Rama Bennett. She had two siblings, அதாவது இரண்டு சகோதரர்கள், அகில் மற்றும் அனீஷ். இவங்க தானே மூணாவதா பிறந்த குழந்தை. The parents had longed for a girl child. ஒரு பெண் குழந்தை வேணும் தான் அவங்க அம்மா அப்பா விருப்பப்பட்டாங்க. மூணாவது குழந்தையா நீர்ஜா வந்து பிறக்கிறாங்க. This is about her life, where she's born. Then later on, she pursues modeling and she becomes she gets a flight attendant's job. She's trained as a purser and became a senior flight purser. மாடலிங்ல இறங்குறாங்க. அதுலதான் நம்ம பினாக்கா டூத் பேஸ்ட் விளம்பரத்துல அவங்க வரத இந்த தகவலை தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். தென் she got a flight attendant's job in Pan Am flight and she got training. She initially got trained as a purser and then she became a senior flight purser. Thus they meet the demands of the passengers in flight. அவங்களுடைய queries இருக்கட்டும், அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்வாங்க. They act as the manager the flight. So this is about life. லைஃப்னு வரும்பொழுது இந்த 5 பாயிண்ட்டையும் நீங்க எழுதிக்கலாம். So it is categorized as life and achievements. லைஃப்ல வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். I haven't written about her achievements. I'll be erasing the board and write about her achievements. I have discussed only about her life. Points pertaining to her life has been written on the board. அவங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முக்கியமான நிகழ்வுகள், அவங்க அம்மா அப்பா தகவல், அதுக்கப்புறம் எங்க பிறந்தாங்க, என்ன வேலை பார்த்தாங்க, என்ன ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, என்னவா ஆறாங்க அப்படிங்கிற தகவல் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அடுத்ததா அவங்க சாதிச்ச விஷயங்கள், அதுக்கப்புறம் என்ன விருதெல்லாம் கொடுக்கப்பட்டது, அதெல்லாம் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ்ல நம்ம எழுதுவோம். ஓகேயா? இதை நான் erase பண்ணிக்கலாமா? If I erase this, I'll be able to write the achievements. Wait for a minute. Okay? ஒரு நிமிஷம் நான் வெயிட் பண்றேன் உங்களுக்காக. Now I'm going to write about her achievements. Okay? நான் erase பண்ணிக்கிறேன். வாழ்க்கை அது சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இங்க எழுதியிருப்போம். மற்றபடியா அவங்களுடைய சாதனைகள், அவங்க பெற்ற விருதுகள் இதெல்லாம் இதுல நம்ம பார்ப்போம்.
is considered as Ashoka Chakraங்கிற விருது. It is considered as India's highest honor. It's considered as India's highest honor. Postage stamp was issued in the year. இந்த வருஷத்துல வெளியிடப்பட்டது இந்த postage stamp யாராவது சொல்ல முடியுமா? In which year was it issued? Postage stamp was issued in honor. அவங்களை கௌரவிக்கிறதுக்காக 2004 ஆண்டு. கரெக்ட், சரியாதான் சொல்லியிருக்கீங்க. honor in 2004, 2004 ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. He receives the Justice for Crimes Award. இதை அவங்களுடைய சகோதரன் போய் வாஷிங்டன் டிசில வாங்கின்னு வராங்க இவங்களுக்காக. Justice for Crimes Award. He's also been awarded Tanga E. Insaniate Award. Tanga E. This PAMGHA. Tanga E. Insaniate Award. Justice for Crimes Award is being given by American government. Tanga E. Insaniate Award is given by the Pakistani government. இப்ப எழுதின நம்ம விஷயங்கள், அதாவது லைஃப் சம்பந்தமாவும் அச்சீவ்மெண்ட் சம்பந்தமாவும், you can write it in sentences. So I have given the key points. You can make these sentences and write as answer for D subdivision. Write a summary based on the flow chart. இந்த flow chart base பண்ணி நீங்க summary எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. So the Anija Bennett was born on 7th September 1963 in Chandigarh, Punjab, India. So first நம்ம அந்த லைஃப் உங்களுடைய வாழ்க்கையை பத்தி பாக்குறீங்க இல்லையா? எங்க பிறந்தாங்க, அம்மா அப்பா பேரு, இதெல்லாம் இங்க எழுதலாம். இது சகோதரர்கள். அப்புறம் அவங்களுடைய கரியர்ல மாடலிங் பர்சியூ பண்றாங்க. Then she applies for flight attendance job. Wherein out of 10,000 applicants, 80 are getting shortlisted, and out of this 80, Neerja was one among them. அந்த 80ல நீர்ஜாவும் ஒருத்தரா இருந்திருக்காங்க. Of the shortlisted people. Yes. So key points எல்லாத்தையுமே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் ஒரு ஃப்ளோ சார்ட்ல என்னெல்லாம் எழுதணும்னு. ஸோ அதையே தான் நம்ம சென்டென்ஸா எழுதுறதுக்கு சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வியா. அதை நான் உங்களுக்கு அசைன் பண்றேன். You can frame these sentences by using these key points. Okay. Next we'll move on to the vocabulary section. Is pertaining to airline vocabulary. நம்ம ஆரம்பத்திலே இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏரோப்ளைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம், அந்த காக்பிட், அதுல பயணிக்கிறவங்களுடைய பெயர், இந்த vocabulary-ய நம்ம பார்த்திருப்போம். For you to know terminologies pertaining to aeroplane. Yes, similar way in this story, இந்த பாட சம்பந்தமா, in this chapter, they have asked few questions based on airline vocabulary. So உங்களுக்கு படத்தோட நான் காமிச்சிருப்பேன், so that you can correlate it and remember it much easily. ரொம்ப சுலபமா நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும்.
என்னெல்லாம் வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க? fill in the blanks with appropriate airline vocabulary given in the box. இதுல வந்து cockpit, bumpy, touchdown, take off, call light, landing, gate, போர்டிங் பாஸ், டர்புலன்ஸ், ரன்வே, இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்திருக்காங்க. கரெக்டா? சோ ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்கு எங்க யூஸ் பண்றோம், என்ன சென்டென்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். லேண்டிங், அதாவது இந்த ஃபிளைட் வந்து தரையில வந்து இறங்குறது, லேண்டிங். ஸோ we will be landing in Chennai in approximately 10 minutes. நாங்க சென்னைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுல நாங்க லேண்ட் ஆகும். லேண்ட் ஆகும்னா நாங்க ஃபிளைட்ல இருந்து விமானமானது தரையில இறங்கும். It will be landing in Chennai. இப்போ வந்து சென்னை வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுல it will be landing. இந்த தரையை தொடும், ஏன்னா அது ஆகாயத்திலேயே தானே பறந்துட்டு இருக்குது. be landing. So for landing, this is the sentence. ஓகே, நம்ம புத்தகத்துல வந்து fill in the blanks மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்க வந்து அந்த appropriate word யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கிறோம். landing. So we'll be using for this sentence. Okay. Next, gate. கேட்னா நம்ம வாசல்ல இருப்போம், அந்த கேட்டா? ஏர்லைன் டெர்மினாலஜிஸ்ல பார்த்தோம்னா gate 3B is down this hall and to your right. gate 3B, இந்த 3B ஆன கேட் வந்து இந்த ஹால் கீழே இருக்கு, அதுவும் உங்களுடைய வலது பக்கத்துல நீங்க அதை பார்க்கலாம். gate dash is down this hall and to your right. அப்படிதான் கொஸ்டின் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதுக்கான பதில் தான் கேட்டுங்கிற ஆன்சர். ஓகே, அடுத்தபடியா இருக்கக்கூடிய வார்த்தை கால் லைட். நமக்கு ஏதாவது தேவைப்படுறது, ஏதாவது சொல்லணும் அப்படின்னா if you need anything just press the call light. if you need anything, ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுறது அப்படின்னா, நம்ம ஃபிளைட்ல எத்தனையோ பேர் பயணிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம பேசுறது வந்து கேட்காது. அந்த கால் லைட் பட்டனை பிரஸ் பண்ணோம்னா நம்ம ரோல தான் கூப்பிடப்படுறது, இந்த சீட் நம்பர்ல இருந்தா அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். So they will come immediately and respond to the query that we have raised. Okay, so this is the purpose of call light. இதுதான் இந்த call lightக்கான purpose. அடுத்தது boarding pass. boarding pass. So you must present the boarding pass at the gate. அந்த கேட்ல வந்து நீங்க இந்த boarding pass present பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு உங்களை உள்ளேயே விடுவாங்க. So you must present the boarding pass at the gate. So question வந்து you must present dash at the gate ன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம boarding pass அப்படிங்கிற பதிலை எழுதணும். ஓகே, fine. boarding pass is the answer for this question. take off. விமானமானது தரையிலேந்து மேல பறக்க போறது அப்படின்னா is called as take off. கிளம்புறது. we are next in line to take off on this runway. இந்த ரன்வேல நாங்க டேக் ஆஃப் ஆகிறதுக்கு இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த ஏரோப்ளேன் ஆனது கிளம்ப போகுது. is going to take off. we are next in line to take off on this runway. இந்த சென்டென்ஸ்க்கு டேக் வேயா வந்து ரன்வே, சாரி, பயன்படுத்தலாம். bumpy. It might be a bumpy ride because we are flying through a storm. ஒரு புயலுக்கு இடையில நம்ம பறந்துட்டு இருக்கோம், அதனால அந்த பயணமானது கொஞ்சம் மேலும் கீழும் ஏத்தவும் இறக்குமாதான் இருக்கும். it will not be a smooth straight ride. it will be a bumpy ride. மேலும் கீழுமா இப்படி போய்தான் இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல bumpy ride அப்படிங்கிற
பதில நம்ம எழுதணும். ஓகேயா? இட் மைட் பி இருக்கலாம், இட் மைட் பி அ பம்பி ரைடு. ஏன் ஒரு பம்பி ரைடா இருக்குன்னு சொல்றாங்க? ஏன்னா அந்த இடத்துல ஒரு புயல் இருக்கிறதுனால the travel would be a bumpy ride. Runway. The plane almost missed the runway because it was such a bad storm. இந்த ரன்வே, அதாவது இந்த தரையை தொடும் இல்லையா, இந்த ஏரோப்ளேன் மேல பறந்துட்டு இருக்கிறது தரையை தொடும். இந்த ரன்வே, அது எங்க அந்த விமானமானது தரையை தொடணுமோ அதை ரன்வே பேசேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த ரன்வே. இங்க பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இதை நம்ம பார்க்கலாம். பிளேன் ஆல்மோஸ்ட் மிஸ் த ரன்வே. கிட்டத்தட்ட அது மிஸ் பண்ணிடுது. ஏன்னா இந்த கடுமையான புயல்னால. டச் டவுன், தரையை தொடறது. டச் டவுன். Can see the flight wheels are touching the land. தரையை தொடறது. That was a very smooth touchdown. எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம அது ஒரு ஸ்மூத்தான டச் டவுனா இருந்தது. தரையை தொடருது. காக்பிட், இந்த வார்த்தை உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கும் நான் நம்புறேன். Because in the initial phase, before I discussed about this chapter, we had seen various words, various terminologies pertaining to aeroplane. நிறைய வார்த்தைகள், இந்த ஏரோப்ளேன் சம்பந்தமான வார்த்தைகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதுல இந்த காக்பிட்டும் ஒன்னா இருந்தது. அந்த இடத்துலதான் இந்த பைலட் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? I told this while I was showing the pictures. The captain and the co-pilot sit in the cockpit. இந்த கேப்டனும் சரி அந்த கூட அந்த co-pilot அவங்க காக்பிட்ல தான் உட்கார்ந்துருப்பாங்க. Turbulence. Turbulence. This turbulence should only last a few minutes. This turbulence should only last a few minutes. Discussing anagrams as well in today's session, but we are running short of time. Okay, one of you asked turbulence na என்ன மேம் தமிழ? இந்த கொந்தளிப்பு, அததான் வந்து turbulence அப்படின்னு சொல்லுவோம். Okay, flight turbulence. ஒரு விதமான ஒரு பயம், அந்த பயணமே வந்து ஒரு ஸ்மூத் ஜேர்னி எல்லாமே ஒரு மாதிரி நடுக்கத்தோட இருக்கக்கூடியதுதான் அந்த டர்புலன்ஸ். சரியா? ஓகே students, we'll end the session now. We'll again meet in the next class. Thank you. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.